அதிமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று திமுக தலைவர் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளிடம் பரிவு காட்ட அதிமுக ஆட்சிக்கு மனம் இல்லை என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுக்கு எதிரான சதிகாரர்கள் நம் மத்தியில்தான் இருக்கிறார்கள். தமிழ் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளும் இவர்கள் தமிழின விரோதிகளாக, துரோகிகளாக செயல்பட்டு வருகின்றனர். தமிழக மீனவர்களை விடுவித்துவிட்டு அவர்கள் இனி மீன்பிடிக்காத வண்ணம் படகுகளை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ராஜபக்சேவுக்கு தாம்தான் யோசனை கூறியதாக வெளிப்படையாகவே சொல்கிறார் சுப்பிரமணிய சுவாமி என்பவர். இந்த நபரை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடமாட்டோம் என்று கொந்தளித்து போயிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள். பாகிஸ்தானில் அரசுக்கு எதிராக ஏராளமான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி வரும் எதிர்க்கட்சித் தலைவர் இம்ரான்கான் மீதும் மத தலைவர் காத்ரி மீதும் தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் எந்நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. பதற்றமான சூழலில் இன்று நாடாளுமன்றம் கூட உள்ளது. பாகிஸ்தானில் முறைகேடுகள் மூலம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததாக சென்னை மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகள், சதுப்பு நிலங்களை ஒட்டிய பகுதிகளில் கட்டுமான பணிகளை அனுமதிக்காமல் தடுப்பது பற்றி மத்திய, மாநில அரசுகள் விளக்கம் அளிக்குமாறும் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீதிபதி HL தத் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொது பழனிமலை அடிவாரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒருவர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள